तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துலா ராசி. முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பேசும்பொழுது ராகுவின் நிலை சாதகமாக இருக்குது. குரு 7வது வீட்டிலும், சனி 4வது வீட்டிலும் மற்றும் 5வது வீட்டில் அதிபதியாக இருக்கிறாங்க. கேது 12ஆம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார். உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் 2வது மற்றும் 7வது வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், நிதி வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை முறையில், குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காணப்படும். இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகிறாரு. இதன் காரணமாக வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பெலாம் இருக்க போகுது. சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். சந்திரன் ராசியை பொறுத்தவரை 1 மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறுவீங்க. சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளின் ஆதரவையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. கேது 12வது வீட்டில் அமைவதால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் வாங்கிறது ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. 12ஆம் வீட்டில் கேது உங்கள் வாழ்க்கையில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவார். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அனுமன் சாலிசாவை தினமும் ஜெபிக்கணுங்க. ஜெபிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் நல்ல மதிப்பெல்லாம் உயரலாம். அதிக வேலை பளு காரணமாக சில பணிகளில் பின்னடைவு இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க.
இந்த மாதம் புதிய தொழில் தொடங்க அனுகூலமாக இல்லை. எனவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்க எப்படி பலன் இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, தொழில் தொடங்கும் திட்டம் இருந்தால் அதனை தள்ளி போடணும். தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினால் குறைந்த முதலீட்டில் செய்வது சிறப்பு. அதிக முதலீட்டை தவிர்த்து விடணும். இந்த மாதம் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீங்க. வரவு செலவு பட்ஜெட்டு அமைத்து நிதியை நன்கு திட்டமிடக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முயற்சி செய்யணும். காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியான மாதம்தான். உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது மூணாவது நபரை ஈடுபடுத்த வேணாம். திருமணமான தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் போகலாம். எனவே பொறுமையாக அனுசரித்து நடந்துக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. என்றாலும் அஜீரண கோளாறுகளை சந்திக்க நேரலாம். வெளியில் சாப்பிடாம இருக்கணும், வீட்டில் சாப்பிடுங்க. துளாராசி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேணும். இந்த மாதம் காதலர்கள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க. ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம். என்றாலும் உங்கள் உறவை பற்றிய விவகாரங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்க்கணும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்கலாம். பெரியவங்கள்ட்ட உங்களுடைய தொடர்பு சுமூகமாகவும் என்றென்றும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கான உங்கள் உறவு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதம் உங்கள் வருமானம் உயரலாம். நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும். என்றாலும் உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேணும். பண விஷயங்களை நன்றாக நிர்வகிக்க தெரிந்த குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்கிறது நல்லதே. இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் உங்கள் நிதியை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவுவாங்க. உங்கள் பணம் புத்திசாலித்தனமாக செலவிடப்படுவதையும் முக்கியமான தேவைகள் அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கப்படுவதையும் உறுதி செய்யலாம். இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது முக்கியம். ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு அதிக நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கும். உங்கள் நிதி மேம்பாட்டிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. அடுத்தது இந்த மாதம் உங்கள் கடின உழைப்பு உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் அர்ப்பணிப்புக்காக பாராட்டலாம் கிடைக்கும். சில சமயங்களில் சவால்கள் அல்லது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். என்றாலும் இந்த சிரமங்கள் இறுதியில் சமாளிக்கப்பட்டு வெற்றியை அடைய உங்களை வழிநடத்தும் என்பதில் உறுதியாக இருக்கணும். உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்கள் முயற்சித்தால் திட்டமிட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும். உற்பத்தி துறையில் பணிபுரியும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குது. நிர்வாகம் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நீங்கள் காண்பீங்க. உங்கள் உத்தியோகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த தேவையான ஆதாரங்களையும் ஊக்கத்தையும் நிர்வாகத்தினர் உங்களுக்கு வழங்குகிறாங்க. அதாவது தொழில்நுட்ப துறையில் படிக்கிறவங்களுக்கு பணிபுரியவங்களுக்கும் துளாராசியினர் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தெல்லாம் பெறுவாங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களின் பணி நெறிமுறைகளை மட்டுமின்றி உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் புதுமையான சிந்தனைகளையும் பாராட்டுவாங்க. இது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு சில நிறைவுக்கு வழிவகுக்கும். துளாராசியை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் இந்த மாதம் நம்பிக்கைக்குரிய தருணமாக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டம் உங்களின் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் உத்தியோக மேம்பாட்டிற்கு ரொம்ப சிறப்பாக உகந்ததாக இருக்கும். இது உங்கள் திறன்களை செம்மைப்படுத்தவா உங்கள் மாணவர்களின் மீதான தாக்கத்தை விரிவுபடுத்தவா உங்களை அனுமதிக்குது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க தங்கள் இலக்குகளை அடைவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் தங்கள் உத்தியோகத்தில் புதிய உயரங்களை அடைவாங்க. உங்களின் பங்களிப்புகள் மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக இருக்கணுங்க. வழக்கறிஞர்கள் இந்த மாதம் முன்னேற்றத்தில் சில பின்னடைவுகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரலாம். இருப்பினும் விடாமுயற்சி பலனளிக்கும். மேலும் உங்களுடைய வெற்றி இறுதியில் உங்கள் வழியிலே வரும். அதை நீங்கள் கண்ணாலே பார்த்துக்கலாம். கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமாவில் ஈடுபட்டுள்ள துளாராசிக்காரவங்க ஒரு அற்புதமான நேரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் அபிலாஷைகளை அடைவதற்கும் உங்கள் படைப்பு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் கதவுகளை திறக்கும். இது உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பாக பலனளிக்கும் காலமாக இருக்க போகுதுங்க. அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம்.
புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் எண்ணங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி போடணுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் அதிக முதலீடுகளை போடாதீங்க. குறைந்த முதலீட்டில் போட்டு நீங்கள் தொழிலை மேற்கொள்ளுங்க. கூட்டு தொழிலை தவிர்த்து விடணுங்க. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்பொழுதே துளாராசிக்காரவங்க சிறிய உடல்நல பிரச்சனை இருந்தால் சந்திக்க நேரிடும். அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி உடம்பை பார்த்துக்குங்க. டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் கூடுதல் முயற்சி மேற்கொள்வதன் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய இயலாம். இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் சரியான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் நீங்கள் கடின முயற்சி எடுத்து படிக்கணுங்க. முதுநிலை பட்டப்படிப்பில் இருக்கும் துளாராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் தங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டை பெறலாம். ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவாங்க. கல்லூரி நிர்வாகம் உங்கள் பங்களிப்பை அங்கீகரித்து மதிப்பு கொடுக்குங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.